தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிபி ஆர்எஃப் மாடல் இதுக்கெல்லாம் எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா MLX90614க்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா MLX90614 இது வந்து என்ன அப்படின்னா தெர்மல் இன்ஃப்ராரெட் சென்சார். ஓகே, இது வந்து ஆப்டிக்கல் ஃபில்டர். நம்மளுடைய ஹியூமனோட டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு என்ன பண்ணலாம். சரி, நீங்கள் வந்து தொட்டு தான் காமிக்கணும்னு அவசியம். உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்கள் உங்கள் ஃபிங்கரை வந்து நீங்கள் பக்கத்தில் கொண்டு போனாவே என்ன பண்ணுவோம், உங்களுடைய உடம்புல வந்து இவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படிங்கிறது ஃபாரன்ஹீட்லேயும் அதே மாதிரி டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸ்லேயும் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணும். அப்போது இது வந்து என்ன கம்யூனிகேஷன் அப்படின்னா I2C கம்யூனிகேஷன், VIN கிரவுண்டு, SCL STA. ஓகே, சீரியல் கிளாக், சீரியல் டேட்டா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 3.3 வோல்ட். இந்த சென்சார் வந்து ஒர்க்கிங் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 3.3 வோல்ட்டு. நீங்கள் என்ன பண்ணலாம், 5 வோல்ட் இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா பேக் சைடில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3.3 வோல்ட்டுக்கான ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதான் 622 கிலோ 3.3 வோல்ட் ப்ரெசிஷன் வோல்டேஜ் ரெகுலேட்டர். ஓகே, 3.3 வோல்டேஜ் என்ன பண்ணாங்க, வோல்டேஜ் ரெகுலேட்டர் வந்து பேக் சைடு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம MLX90614 தான் கோடிங் ரைட் பண்ண போகிறோம். MLX90614க்கு நீங்கள் கோடிங் ரைட் பண்ணுறப்போ உங்களுக்கு அடாப்ட் ரூட் MLX90614 அப்படிங்கிற ஒரு லைப்ரரி எரர் வரும். ஓகே, நீங்கள் கோடிங் நெட்டில் தான் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. வீடியோ பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து சம் எரர்ஸ் காமிக்கும். அந்த எரர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கோடிங் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ என்னுடைய கோடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பைல் பண்ணோம் அப்படின்னா கம்பைல் ஆகும். ஏன்னா நான் லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கெட்சில் போய்ட்டு இன்க்ளூட் லைப்ரரி போய்ட்டு அதில் மேனேஜ் லைப்ரரின்னு இருக்கலாம், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி ஏன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா லைப்ரரி நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒருவேளை இல்லை என்கிட்ட வந்து நான் இப்போ தான் நெட்லேயும் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்கெட்சில் போய்ட்டு இன்க்ளூட் லைப்ரரியில் போனீங்க அப்படின்னா மேனேஜ் லைப்ரரிஸ் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லைப்ரரி மேனேஜர் இது மாதிரி உங்களுக்கு விண்டோ ஷோ ஆகும். இந்த விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா அடாப்ட் ரூட் இந்த இமேஜில் காமிக்கிற மாதிரி அடாப்ட் ரூட் _MLX90614 இருக்குல்ல, அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடாப்ட் ரூட் ADAFRUID _MLX90614 இப்படின்னு டைப் பண்ணிட்டேன். இப்போ டைப் பண்ணிட்டு நீங்கள் என்ட்ரு அமுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே MLX90614 இருக்கிறதா அடாப்ட் ரூட்டில் இருக்க லைப்ரரிஸ் எல்லாமே வரும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடாப்ட் ரூட் லைப்ரரி மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அடாப்ட் ரூட் கிடையாது, ட்ரிக்கண்ட் அப்படிங்கிற லைப்ரரி. அப்போ அந்த லைப்ரரி நமக்கு இன்ஸ்டால் பண்ணணுமா, இன்ஸ்டால் பண்ண தேவை. அதனால் என்ன பண்ணிட்டேன், கீழே அடாப்ட் ரூட் MLX90614 லைப்ரரி பை அடாப்ட் ரூட் அப்படின்னு வெர்ஷன் ஒரு 2.1.3 இருக்கா, இந்த லைப்ரரி வந்து நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கோடிங்கை வந்து ரன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கம்பல்சரி கோடு ரன் ஆகும், இல்லை எந்த இஷ்யூ இல்லை. இந்த லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணிட்டு எனக்கு கோடிங் ஒர்க் ஆகலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கீழே இருக்க டெலிகிராம் லிங்க்கு எனக்கு ஒரு வீடியோவாக மேக் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே include liquid_crystal.h அதே மாதிரி liquid crystalக்கான LCDக்கான பின்ஸ் வந்து டிஃபைன் பண்ணிட்டேன். include wire.h. ஓகே, நான் என்ன பண்ணேன், wire.h அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், I2C கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி include அடாப்ட் ரூட் MLX90614 அதுக்கான லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். அடாப்ட் ரூட் MLX90614 MLX அடாப்ட் ரூட் MLX90614 ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ண போகிறேன். அதே மாதிரி இன்ட்டு A =0 B =0 ரெண்டு டம்மி வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். வாய்டு MLX90614 அப்படியே என்ன பண்ணுங்க ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த ஃபங்க்ஷனை ரைட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுங்க, ஃபங்க்ஷனோட நேம் வந்து மேலே ரைட் பண்ணிட்டேன். அடுத்து வாய்ட் செட்டப்பில் LCD begin 16,2 16:2 LCD யூஸ் பண்ண போகிறேன். LCD.clear அடுத்து LCD.set 0,0ல் எனக்கு வெல்கம்னு பிரிண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் MLX begin அப்படின்னு நான் போட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், டிலே கொஞ்சம் செகண்ட்ஸ் நான் வெயிட் பண்ணிட்டு MLX90614 ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன். அப்போ MLX90614 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணால் எனக்கு இங்கே தான் வரும். இப்போ LCD கிளியர் பண்ணிட்டு டிலே 6 செகண்டில் A =MLX.read object temperature. நீங்கள் எங்கன்னா ப்ரீவியஸ் TH11 கோடிங் பார்த்தீங்க பாருங்கள், அதே சேம் கான்செப்ட் தான் இந்த கோடிங் இருக்கும். அங்கே என்ன பண்ணியிருப்போம், ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு எரர் ஸ்டேட்டஸ் இருக்கான்னு செக் பண்ணியிருப்போம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம், எரர் ஸ்டேட்டஸ் செக் பண்ணாமல் டேரெக்டாக A =MLX.read object temperature டிகிரி செல்சியஸ் அதான் சீனு போட்டிருக்கேன். அடுத்து B =MLX.read object temp Fahrenheit அது ரெண்டையுமே எடுத்துருக்கேன். ஆனால் என்ன பண்ணியிருக்கேன், LCடியில் பிரிண்ட் பண்ணியிருக்கிறது வந்து டெம்பரேச்சர் =A. அப்போ ஏன்னா என்ன தான் டிகிரி செல்சியஸில் மட்டும் தான் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃபாரன்ஹீட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிங்கிற வேரியபிள் வந்து பிரிண்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா இதுக்கான சிமுலேஷன் வந்து நான் போடல. ஏன் சிமுலேஷன் போடல அப்படின்னா இதுக்கான லைப்ரரி எதுவுமே ப்ரீவியஸ் லைப்ரரி வந்து நெட்டில் வந்து ஃப்ரீ சோர்ஸாக கிடைக்கல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ரியல் டைம் ஹார்ட்வேர் வாங்கி இந்த கோடிங் அப்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஒர்க் ஆகும். ஓகே, I2C கம்யூனிகேஷன் அப்படிங்கிறப்ப A4 A5 இந்த ரெண்டு பின்னை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மற்ற பின்ஸ் யூஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வராது. அதனால் A4 A5 யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அவுட்புட் வருதா இல்லைன்னு என்ன பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகலாம் இல்லையாங்க நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படி ஒர்க் ஆகலை அப்படின்னா கீழே இருக்க டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு வீடியோவாக மேக் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.